மண்ணில் என்னை புதைத்தாய், என் மண்ணை எங்கே புதைத்தாய். இந்த மாபெரும் தமிழர்கள் எல்லாத்தையுமே விடப்படுவதை செஞ்சு எல்லாத்தையும் கொத்து கொத்தா போச்சிருக்காங்க. அதனால இந்த பேரவலத்தை கண்டித்து நீங்கள் தமிழக மக்கள் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. சும்மா நீங்கள் ஐபிஎல் பார்த்து நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றி பெற்றா நீங்கள் வந்து ஆடுறோம், தோத்துட்டா ஆடுறாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல் இந்த சினிமா முகத்தால் இளைஞர்கள் சீரழிச்சதுனால ஒரு கருத்தரங்க இளைஞர்கள் மக்கள் ஏற்படுத்துறதுனால நீங்கள் தமிழக செம்மணி கருத்தரங்கு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆட்சி அந்த மொத்த சீட்டு சாதிக்கிறது நிறையா. விமர்ச்சிக்கிட்டே இருக்கும். எங்கள் வந்து மக்கள் பரிசான நாங்கள் மக்கள் பணி செய்து கொண்டே இருக்கோம். ஓட்டு வங்கி இரண்டாம் பட்சம். ஈழத்தமிழர்களின் படுகொலையை கண்டித்து உலகம் முழுவதும் அங்கே நடந்த தமிழக மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் முதல்ல குரல் கொடுக்கிற தலைவராக எங்கள் தலைவர் வேல்முருகன் இருக்கிறாரு. தேனி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கீங்க. இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி நடக்குது, எதற்காக இங்க தியாகராய நகருக்கு வந்திருக்கீங்க? தமிழக வாழ்வு நிகழ்ச்சி நிறுவனர் தலைவர் தமிழன் வேல்முருகன் அவர்கள் தலைமையில் மாபெரும் கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கம் ஏன்னா ஈழ மண்ணில் செம்மணி மனித புதைகுழி தமிழ்நாட்டின் நிலை என்ன, நாம் என்ன செய்ய போகிறோம், மண்ணில் என்னை புதைத்தாய், என் மண்ணை எங்கே புதைத்தாய். இந்த மாபெரும் கருத்தரங்கம் தமிழர்கள் எல்லாத்தையுமே விடப்படுவதை செஞ்சு எல்லாத்தையும் கொத்து கொத்தா போச்சிருக்காங்க. இப்போ அதில் ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பதே செம்மணி புதைகுழி. அந்த புதைகுழியை பார்த்தால் தமிழர்களுக்கு அதுக்கடுத்து இன உணர்வு இருக்கா, இனம் பற்று இருக்கா, இதுக்காக குரல் கொடுப்பாங்களா அப்படின்றதுக்காக ஒரு கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தில் அண்ணனுடைய தலைமையில் நடக்குது, ஒருங்கிணைக்கப்பட்டிருக்காங்க. பல்வேறு கட்சிகளிலிருந்து பெரிய கலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. எல்லாரும் இந்த கருத்தரங்கத்தில் விளையாடுறாங்க. அதனால் இந்த கருத்தரங்கத்தை வந்து பார்த்துட்டு போகலாங்க. அண்ணனுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறதுனா தேனி மாவட்டத்தில். இப்போ நீங்க ஓட்டு அரசியலில் ஈடுபடுறவங்க தமிழக வாழ்மை கட்சி, ஆமாம் தானே? அது ஏன் வந்து நம்ம ஈழம் சார்ந்த வேலைகள் நம்ம ஏன் ஈடுபடணும், அது ஏன் நம்மளுக்கு வந்து பயன்படும்? இங்கே ஓட்டு அரசியல் அது மாற போகிறது இல்லையே. இந்த ஓட்டு அரசியல் அது மாற போகிறது கிடையாது. இந்த நாட்டோட பேர் என்ன? இந்தியாவில் எத்தனையோ ஒரு ஸ்டேட் இருக்குது. எந்த ஸ்டேட்டுக்குமே தனியாக ஒரு நாடுன்னு பேர் வச்சது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமே அப்பயே தமிழகம் கொண்டு தான் தமிழ்நாடுன்னு சொல்லி அண்ணா காலத்திலேருந்தே கொண்டு வந்தது. ஆக தமிழர்கள் எல்லாத்துக்குமே தமிழ் உணர்வு இருக்குது. அங்கே தமிழர் அடிபட்டுட்டேன், சிங்கப்பூரில் ஒரு தமிழர் அடிபட்டாலும் இங்கே தமிழர் நம்ம குரல் கொடுத்தே ஆகும். யார் குரல் கொடுக்குறாங்களோ இல்லையோ, முத்தமிழனா முத்தமிழோட தம்பிகளாகிய நாங்கள் அனைவருமே குரல் கொடுப்போம். அதெல்லாம் ஏன் கேட்குறேன், ஏன்னா ஒரு தமிழ் உணர்வு, தமிழர்களுக்கு தமிழ் தானே உணர்வு, ஒரு ஆதரவு கொடுக்கணும். இப்போ ஒரு கன்னடத்தை அடிச்சானா இன்னொரு கன்னடக்காரங்க ஆதரவு கொடுப்பான், ஆந்திராக்காரன் ஒரு அடிச்சான் தெலுங்கனா இன்னொரு தெலுங்கு ஆதரவு கொடுப்பான். இப்போ தமிழர் அடிச்சு தமிழ்லேயே ஆதரவு கொடுக்கலன்னா வேறு யாரும் ஆதரவு கொடுப்பாங்க. நம்மளுடைய அழுத்தங்கள்லேயே ஒன்றிய அரசிங்க மேலே ஐநாவுக்கும் போகிறது இல்லை. எல்லாத்தையும் இந்த தமிழக வாழ்மை கட்சி வேல்முருகன் அவர்கள் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு வந்திருக்காரா? நீங்கள் என்னெல்லாம் வேலை செய்திருக்கீங்க? எங்கள் மாவட்டத்துக்கு 3 முறை வந்திருக்காரு. அதாவது அசூரன்ஸ் கமிட்டி ஆய்வுகளுக்காக 3 இடம் வந்து இப்போ கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆய்வுகளுக்கு வந்து அரசு மருத்துவமனைகளையும் அரசு கோயில்களையும் முன்னெடுத்து எல்லாத்தையுமே பார்த்துருக்காரு. ஒரு சில மாற்றங்கள் அங்கே சொல்லிட்டு போயிருக்காரு. எங்களுடைய கட்சிகள் இத்தனை வருஷங்கள் 15 வருஷங்களாக கட்சி ஆரம்பித்து தனியாக அன்னைய தலைமையில் தொடங்கப்பட்டு 15 வருஷத்தில் இந்த ஒரு 3 வருஷத்தில் தேனி மாவட்டத்தில் இப்போதைக்கு தென் மாவட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தலைச்சி வந்து இப்போதே தேனிக்குள்ளே தலைச்சி வந்துருக்காங்க. தேனிக்குள்ளே தலைச்சி வரதை இப்போ வெகு விரைவில் ஒரு இணைப்புல வைக்க போகிறோம். முத்தமிழுடைய தலைமையில் ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு இணைப்புல வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்காக அன்னைய டேட் கேட்குறதுக்காக அது ஒரு நிகழ்வாக இங்கே தேனி மாவட்டத்தில் மக்கள் விரும்புவாங்க. தமிழக வாழ்மை கட்சி தேனி மாவட்டத்தில் மக்கள் விரும்புகிறாங்க. இளைஞர்கள் அனைவருமே விரும்புவோம். நான் இளைஞர்கள், நான் ஸ்டூடெண்ட், 26 வயசுக்கு ஆகுது. என் பின்னாடி எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எல்லாத்துக்குமே கம்மியான வயசு, எல்லாருமே யூத், எல்லாருமே யங்ஸ்டர்ஸ்னாலே நாங்கள் முன்னெடுக்கிறோம். ஏன் விஜய் பின்னாடி போகாமல் வேல்முருகன் பின்னாடி வந்தீங்க? கருத்தியலுக்கு கதைபாத்திரங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. கருத்தியல் பண்ணுறவங்களுக்கு கதைபாத்திரத்தில் கதைப்பெல்லாம் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. நாட்டு மக்களுக்காக போராடுறவங்களுக்கு, மக்களை போராட வைக்கிற மாதிரி சும்மா ஆக்ஷன் காட்டிட்டு திரையுலகில் ஆக்ஷன் காட்டிட்டு போகிறவங்களுக்கு நிறையவே வித்தியாசம் இருக்குது. மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர். நாங்கள்லாம் புரட்சியாளர் பழனிபாபாவுடைய மாணவர்கள்.
அவருடைய புரட்சிகரம் எங்கே இருக்குன்னு நாங்கள் பார்த்ததில்ல. எங்களுக்கு தெரிஞ்சு தமிழ் தேசியத்தில் தமிழரசனை எங்களுடைய தலைவர் புனித போராளி பழனி பாபா அவர்கள் ரொம்பவே ஆதரிச்சிருக்காரு. இன்னை பிரபாகரனுடைய ஈழப்படுகொலை அவங்க ஆதரவு அடிபட்ட முதல் குரலே ஈரோட்டில் பழனி பாபாவே கொடுத்துருக்காரு. ஆக நிறைய தமிழர்களுக்கான ஒற்றுமையை, தமிழர்களுக்கான பாகுபாடு, அரசியல் எழுச்சியை பண்ணுறதுமே அந்த தமிழக வாழ்க்கை அதுவும் முத்தமிழன் ரொம்பவே பண்ணுறாரு. சட்டசபையில் ஒற்றையாளாக இருந்து நிறைய கோரிக்கைகள் நிறைவேற்றிருக்காரு. அவருக்காகவே அண்ணனுடைய பின்ன நாங்கள் பயணிப்போம் எப்பயுமே. அதாவது இது வந்து வெறும் ஆரம்பம். இந்த முடிவு தேனி மாவட்டத்தில் மட்டுமே ஒரு 15,000 20,000 கூடி 2 லட்சம் பேராவது குறைஞ்சது போய் நின்றுருவோம். செம்மணி புதைக்குழி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் மக்கள் ஈழத்தில் இனப்படுகொலை செய்யப்பட்டது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செம்மணியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73 உடல் அந்த கண்டெடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு. அதனால இந்த பேராவலத்தை கண்டித்து இன்னைக்கு தமிழக மக்கள் நம்ம என்ன செய்யணும் இன்னைக்கு நமக்கு சும்மா இன்னைக்கு ஐபிஎல் பார்த்து இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றி பெற்றா இன்னைக்கு ஆடுறதும் தோத்துட்டா ஆடுறதும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் மதுவுக்கும் இந்த சினிமா முகத்தால் இளைஞர்கள் சீரழிஞ்சதுனால ஒரு கருத்தரங்கு இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இன்னைக்கு தமிழக கவர்மெண்ட் முன்னெடுப்பில் செம்மணி கருத்தரங்கு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆளுமைகளை கொண்டு கருத்தரங்கு. நீங்க ஓட்டு அரசியல் செய்யக்கூடிய அரசியல் கட்சி, நீங்க ஏன் இப்படியான ஈழம் சம்பந்தமான ஒரு கருத்தரங்கு எடுக்க வேண்டிய தேவை ஏன் வருது? ஓட்டு வங்கி அந்த ஓட்டு அரசியல் அப்படிங்கிறது எங்க 2 மட்டும் தான். எங்க தலைவரே கேட்டாங்க சொல்லுவாரு, எங்களுக்கு மண்காக்க, மொழிக்காக, இனத்திற்காக எந்த எல்லைக்கு போக தயாராகும். இந்த ஈழத்தில் இருந்தது யாரோ எங்கேயோ இருந்து இறக்கக்கூடிய ஒரு உறவுகள் கிடையாது. என் ரத்தமும் சதியுமாக தமிழ் பேசக்கூடிய என் ரத்த உறவுகள், அண்ணன் தம்பியாக, மாமன் மச்சானாக, எங்கள் ரத்த உறவுகளாக இந்த உறவுகள் தான். இன்னைக்கு கடல் சீற்றங்களால், கடற்கொள்ளால் இன்னைக்கு அழிஞ்சு இந்த வேற ஒரு இடமாக ஈழம் இருக்கப்பட்டிருக்கு. அதனால் அங்கே இருக்கக்கூடிய எங்கள் உறவுகள் தான். அவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்காட்டி, என் தாய் தந்தையருக்கு நாங்கள் குரல் கொடுக்காட்டி, என் தங்கை, என் சகோதரிக்கு நான் கொடுத்தா யார் குரல் கொடுக்க போகிறாங்க? அந்த ஒரு பார்வையில், ஒரு சிந்தனையில் இப்படி ஒரு கருத்தை நான் முன்னெடுக்கிறோம். இப்போ தலைவர் வேல்முருகன் அவர்கள் வழி நடந்து நீங்கள் வரீங்க. ஆனால் மற்ற கட்சிகள் இருக்கவங்க வேல்முருகனை விமர்சிக்கும் பொழுது ஓட்டு அரசியலில் ஒரு சீட்டு தானே இருக்குன்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட பார்வை புரிதல் இல்லாமல் பேசுகிறவங்களுக்குலாம் நம்ம பெருசாக நம்ம விளக்கம் கொடுக்க வேணாம். அந்த ஒத்த சீட்டு சாதித்தது நிறைய உங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு ஆக சிறந்த திட்டம் இன்னைக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கு. இல்லை அப்படி ஒரு திட்டம் வரதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த வேல்முருகன் அவர்கள். இன்னைக்கு மணல் கொள்ளைக்கு எதிராக இருந்தாலும் அந்த மணல் தனியார் சிண்டிகேட் அமைச்சு போராடுறது பார்த்தீங்கன்னா இந்த அரசுடைமையாக்குனது தான். மதுவுக்கு எதிராக நாங்கள் போராடினோம். மது விலக்கு தான் எங்களோட பூரண கொள்கையாக இருந்தாலுமே அதை தனியார் ஏற்று நடத்தி நிறைய கொள்ளை எடுத்தால் அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த வேல்முருகன் தான். விழுந்தால் வீட்டுக்கு விழா விட்டால் நாட்டுக்கு லாட்ரி கிட்ட பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாவால் கொண்டு வரப்பட்ட திட்டம். அது நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சு பல பேர் தற்கொலை பண்ணிக்கிற ஒரு சூழல் கூட இருந்துச்சு. அந்த லாட்ரி கிட்ட தடை சட்டம் கொண்டு வரது மிக முக்கிய காரணம் அந்த வேல்முருகன் தான். அது இல்லாமல் அந்த ஒத்த சீட்டு சாதிச்சது ஏகப்பட்டது. 8 மணி நேர வேலை திட்டம் என்பது தொழிலாளர்கள் போராடி பெற்ற ஒரு திட்டம். ஆனால் அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் வேலை திட்டமாக கொண்டு வரப்பட்ட போது இன்னைக்கு பொது உடைமை தோழர்களே பேசாத பொழுது இன்று களத்தில் இறங்கி குதித்து பெரிய பெரிய பிரச்சனை சட்டமன்றம் பண்ணி அந்த 8 மணி நேர வேலை திட்டத்தை அந்த 12 மணி நேரம் வேலை நிப்பாட்டி மறுபடியும் அந்த 8 மணி நேரம் வேலை உறுதிப்பட்டு அந்த வேல்முருகன் தான். அந்த ஒத்த சீட்டு சாதித்தது ஏராளம். இன்னைக்கு மண்ருட்டி மட்டும் இல்லை, தமிழ் மக்களுக்கான, தமிழக மக்கள் மொத்தத்துக்குமான ஒரு ஒருமித்த ஒரு பொருளாதார வேல்முருகனை பார்க்குறோம். விமர்சிக்கிட்டே இருக்கும். போட்டுவார் போட்டுட்டும், புலிவார் தூட்டுவார் தூட்டணும். எங்கள் மக்கள் பணி தான் எங்களோட பிரதான கொள்கை. நாங்கள் மக்கள் பணி செய்து கொண்டே இருக்கோம். ஓட்டு வங்கி அரசியல் என்பது எங்களுக்கு 2ஆம் பட்சம் தான். மக்கள் பணி, மக்கள் சேவை தான் முதன்மையான பணி. இப்போ தமிழக வாழ்மை கட்சிக்கு தமிழ்நாடு முழுவதும் வரவேற்பு இருக்கா? குறிப்பா திருச்சியில் வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் 2016 500 வாக்கு வாங்கினேன். இன்னைக்கு நான் நின்னா என்னுடைய சட்டமன்றத்தில் 5000 வாக்குகள் வாங்கினான். 234 தொகுதியிலும் இன்னைக்கு கட்சி இருக்கு. இன்னைக்கு நான் மாநில அமைப்புக்குள்ள இருக்கேன். நான் உயர்மட்ட குழுவில் இருக்கேன். நான் கிட்டத்தட்ட 2013 பயணிக்கிறேன். 234 தொகுதியில் இருக்கும் இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆளுமைகளே மிகச்சிறந்த ஆளுமையாக இன்றைக்கு ஒற்றை நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர் அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேல்முருகன் யார்? எங்களுக்கு தமிழ் தேசியத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர். தமிழுக்கும், தமிழ் மண்ணுக்கும், தமிழர் உறவுக்கும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் குரல் கொடுக்க ஒரு தலைவர் யாருன்னா அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான் அது முடியும். ஏன்னா மக்களுக்கோசரம் எதுக்காக இருந்தாலும் ஓடி போய் நிற்கிற ஒரு தலைமை யாருன்னா அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். உங்கள் மாவட்டம் விழுப்புரத்துக்கு தலைவர் வேல்முருகன் என்ன செய்திருக்காரு? எங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ யார் சில பிரச்சனைகள்லாம் அவர் குரல் கொடுத்துக்கிறாரு. அந்த குரலுக்கோசரமே நாங்கள் எல்லாருமே அவர் கூட ஒன்று திரண்டு போய்க்கிறோம். எங்களுக்கு காசு பணத்துக்கோசரம் நாங்கள் யார்ட்டும் போகல. ஒரு தமிழுக்கோசரம், ஒரு ஆதரவாளருக்கோசரம் நாங்கள் அவர் பின்னாடி அணிநிறுத்தி நிற்கிறோம். இதுதான் மெயினான விஷயம். ஏன்னா அவர் எப்படின்னா இப்போ எங்களுக்கு காசு பணத்துக்கு எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எங்களுக்கு தமிழருக்கு யார் முக்கியமாக குரல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கோசரம் நாங்கள் கண்டிப்பாக பின்னாடி நிற்போம். அது வேல்முருகன் அண்ணா அந்த தமிழ் பற்றுல இருக்கனால
அவர் பின்னாடி நாங்கள் நிற்கிறோம். தமிழக வாழ்வு கட்சியின் சார்பாக எங்கள் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் உலக தமிழர்களாகிய ஈழத் தமிழர்களின் படுகொலையை கண்டித்து உலகம் முழுவதும் அங்கே நடந்த ஈழத் தமிழர்களுக்கு அட்டூழியத்தையும் உலக தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிற எங்கள் தலைவர் அவர்கள் எந்தெந்த நேரத்திலே எந்த வருடத்திலே எவ்வளவு தமிழர்களும் தமிழச்சிகளும் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற விவரத்தை இங்கே உள்ள தமிழீழ ஆதரவாளர்களாகிய தமிழக மக்களாகிய தமிழக வாழ்வு கட்சியின் தொண்டர்களுக்கு எடுத்துரைத்து உலக தமிழர்களெல்லாம் எதிர்பார்க்கின்ற ஒரே தமிழக தலைவராக எங்கள் தலைவர் அவர்கள் தமிழர்களுக்கு நடந்த கொடுமைகளை இங்கே எந்தெந்த வருடத்தில் எந்தெந்த மாதத்தில் எப்படியெல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்கள், மாணவ மாணவியர்கள், பெண்கள், இளைஞர்கள் என்ற வரிசையிலே அங்கே புதைகுழிகளாக இங்கே தோண்டப்படுகின்ற நேரத்திலே எலும்புக்கூடுகளாக காட்சியளிக்கின்ற இந்த வன்கொடுமையை சித்தரித்து அதை தமிழக மக்களிடத்திலே அந்த கொடுமைகளெல்லாம் எடுத்துரைத்து உலக தமிழர்களுக்கு ஆதரவு தருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை இந்த தமிழக வாழ்வு கட்சி நிறுவன தலைவர் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார். இது ஏன் தமிழக வாழ்வு கட்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க? தமிழக வாழ்வு கட்சி இது செய்யறதுனால அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு ஓட்டே முக்கியமல்ல, எங்கள் உலக தமிழர்களே இருக்கிற தமிழர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்கின்ற அவர்களுக்கு நேசக்கரம் பாசக்கரம் நீட்டுக்கின்ற ஒரே தலைவராக இருக்கின்ற எங்களுடைய தமிழக வாழும் கட்சி தலைவர் அவர்கள் ஓட்டுக்காகவோ சீட்டுக்காகவோ இந்த கட்சியை இந்த இயக்கம் நடத்தவில்லை. எங்கு தமிழர்கள் பாதிக்கப்பட்டாலும் அதற்காக குரல் கொடுக்கின்ற ஒரே தலைவராக இருக்கின்ற காரணத்தினால் தமிழர்கள் பாதிக்கப்படுகின்ற அதிகம் பாதிக்கப்பட்ட இலங்கை தமிழர்களுக்காக இங்கே ஒரு நிகழ்ச்சியை நடத்துகின்றார்கள். அந்த அடிப்படையிலே தமிழக வாழ்வு கட்சி தொண்டர்களாக நாங்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உலக தமிழகம் எங்கும் குரல் கொடுக்கின்ற தமிழர்களுக்காக நாங்கள் இங்கே உருவாக்கப்படுகிறோம் என்ற ஒரு நிகழ்ச்சிக்காகவே இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம். நீங்க உங்க தமிழர்களுக்காக போராடக்கூடியவரா நீங்க வேல்முருகன் அவர்களை முன்னிறுத்துறீங்க. ஆமா, ஒத்த சீட்டு வேல்முருகன் சொல்லி சில பேர் மாட்டு கட்சிகளை விமர்சிக்கிறாங்க. அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எங்கள் தலைவர் ஒரே ஆளாக இருந்து கொண்டு இந்த கட்சியை தமிழகத்திலே இருக்கின்ற உலக தமிழர்களை எல்லாம் பாராட்டப்படுகின்ற ஒரு தலைவராக உருவெடுக்கின்ற காழ்ப்புணர்ச்சியை பொறுத்து கொள்ளாமல் சுயநலத்திற்காக கட்சி நடத்துகின்ற சில தலைவர்கள் கூறுகின்ற பேச்சை நாங்கள் காது கொடுத்து கேட்க போவதும் இல்லை. எங்கள் தலைவர் அதை பொறுத்தாக எடுத்துக்கொள்வதும். உங்க தொகுதியில விஜய் அவர்கள் நின்னா என்ன செய்வீங்க? கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தரமாட்டோம். ஏன் என்று கேட்டால் சில இளைஞர்களாக இப்போ உருவெடுத்துக்கின்ற ஒன்றுமே, அதாவது தற்போது இருக்கின்ற இளைஞர்களுக்கு இப்போது இருக்கின்ற அரசியல் என்னவென்றே தெரியாத ஒரு இளைஞர்களாக முரட்டு சுபாவம் ஒரே விஜய். அதாவது சினிமாவை பார்த்து அந்த சினிமா ரசிகர்களாக இருந்து வைத்துக்கொண்டு அரசியல் நடத்தலாம் என்று வந்திருக்கிறார்கள். ஆக அவர் ஒரு முழுமையடைந்த அரசியல்வாதி அல்ல. ஆக விஜய் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கண்டிப்பாக தரமாட்டோம். எங்கள் தலைவர் எடுக்கின்ற முடிவை நாங்கள் ஏற்று அதன் அடிப்படையில் செயல்படுவோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்வோம். இலங்கையில் சுட்டு கொல்லப்பட்ட ஈழத் தமிழர்களுக்காக, அங்கு நடந்த அக்கிரம அநியாயங்களுக்காக, அதை உலக தமிழர்களுக்கும் எங்களுக்கு ஓட்டுன்றது முக்கியமே கிடையாது. முதல்ல தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தாலும், அதிமுக ஆட்சி வந்தாலும், திமுக ஆட்சி வந்தாலும், தமிழக மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் முதல்ல குரல் கொடுக்கிற தலைவராக எங்கள் தலைவர் வேல்முருகன் இருக்கிறாரு. அதே மாதிரி உலகத்தில் எந்த ஒரு தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் முதல்ல போய் நிற்கிற தலைவராக வேல்முருகன் அவர் இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நாங்கள் என்றைக்குமே எங்கள் தலைவர் எடுக்கும் முடிவுக்கு மாறாக நாங்கள் எதுவுமே பண்ணுறதில்லை. கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு எதற்காக வந்திருக்கீங்க? இங்கே என்ன கூட்டம் நடக்குது? தமிழக வாழ்வு கட்சி ஏன் இதை ஒருங்கிணைச்சிட்டு இருக்காங்க? தமிழக வாழ்வுரிமை கட்சி உருவாக்கப்பட்டதே தமிழர்களுடைய உரிமைக்காக தான். இலங்கையில் ஒரு இனப்படுகொலை, எனக்கு அப்படிதான் வரும், இனப்படுகொலை நடந்தது. அதற்கு நீதி கேட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காங்க. கடந்த மே 15ஆம் தேதி கூட ஒரு வாகன பிரச்சாரம் கூட நடந்தது. கன்னியாகுமரியில் ஆரம்பித்து இங்கே செஞ்சி வரைக்கும் அந்த வாகன பேரணி நடந்தது. இந்த மறுபடியும் இங்கேயும் ஒரு கருத்தரங்கு எதற்காக நடத்துகிறோன்னா, இந்த விஷயம் வெளியில் வராமையே அரசியல்வாதிகள் அதை மூடி மறைச்சிட்டே இருக்கிறாங்க. இதை வெளியில் கொண்டு வரணும். ஒரு தமிழர்களுக்கு நடந்த துரோகத்திற்கு நீதி விசாரணை சர்வதேச அளவில் நடத்தப்படணும். அதற்காக சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை தமிழக அரசு நிறைவேற்றணும்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் கோரிக்கை வச்சுட்டே இருக்கோம். கடந்த 4 ஆண்டுகளாக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இந்த கோரிக்கையை சட்டசபையில் வச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் தமிழக சட்டமன்றத்தில் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமையே இருக்கு. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா காலகட்டங்களில் இந்த போர்க்குற்றத்திற்காக நீதி விசாரணை நடத்தப்படணும்னு ஒரு தீர்மானம் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இன்னும் நிறைவேற்றப்படலை. மறுபடியும் இது நிறைவேற்றப்படும் போது தமிழர்களுக்கு நீதி விசாரணை வேணுங்கிற
அந்த கருத்தானது ஆணித்தரமாக பதியப்படும். தொடர்ந்து இது நம்ம பேசிட்டே இருக்கும்போது தான் நீதி விசாரணை நடத்தப்படும். அப்படி நடத்தப்பட்டால் மட்டுமே இறந்து போன தமிழர்களுக்கு சரியான நீதி கிடைக்கும். அதற்காக தான் இந்த கருத்தரங்கம். இந்த பிரச்சனை வெளியில் வரணுங்கிறதுக்காக தான் கருத்தரங்கம், வாகன பிரச்சாரம் இதெல்லாமே நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் இங்கே தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக. ஸோ இது விரைவில் தமிழக சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி சர்வதேச நீதிமன்றத்தில் இதை விசாரிக்கப்பட்டு குற்றவாளியான ராஜபக்சே தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை காரியங்களும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி. வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். ராஜபக்சே தண்டிச்சுனா முடிச்சாங்க. நான் அடுத்த கேள்வி ஒன்று வைக்கிறேன். ஓட்டு அரசியல் தானே தமிழக வாழ்வு கட்சி செய்யறாங்க. கண்டிப்பா. ஆனா நீங்க ஏன் இந்த மாதிரியான செயல்கள்ல வந்து பெருசா எடுத்து நடத்தணும்னு நினைக்கிறீங்க? ஓட்டு அரசியல் நாங்க செய்ய நினைக்கிறது தமிழ்நாட்டுல தமிழர் ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காக. ஆனா இது எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கொள்கை. தமிழர்களுடைய வாழ்வுரிமையை மீட்க வேண்டும் என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அடிப்படை கொள்கை. அதற்காக தான் இதை செய்கிறோம். வெறுமனே ஓட்டு அரசியல் மட்டுமே எங்களுடைய நோக்கம் அல்ல. எங்களுக்கு உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த கட்சி தமிழர்களுக்காக குரல் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரியான கருத்தரங்குகள் நடப்பதும் இதற்காக தொடர்ந்து நாங்கள் பேசிட்டே இருக்கிறோம். ஓட்டு அரசியல்ங்கிறது தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய ஆட்சி வரணுங்கிறதுக்காக தான் ஓட்டு அரசியல். அது தனி, இது தனியான ஒரு தமிழகம் என்ற ஒரு நாடு தனியா அமைஞ்சா அது வேல்முருகனுக்கு என்ன பலனை தரும்னு நினைக்கிறீங்க? ஆத்ம திருப்தி. என்னுடைய தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைத்ததுங்கிற ஒரு ஆத்ம திருப்திக்காக தான் இந்த போராட்டங்கள் நடக்குதே தவிர கேட்க நாதியற்று இருக்கும் ஒரு இனமாக தமிழினம் இருக்கக்கூடாது. தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கேட்பதற்காக வேல்முருகன் இருக்கிறான் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த போராட்டங்கள் நடக்கிறதே தவிர வேற எதுவும் இல்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சி நோட்டுக்காக சீட்டுக்காக வளர்ந்த கட்சி கிடையாது. மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உருவான கட்சி ஒரு கட்சி. எப்படி நம்ம உடம்புல அடிபட்டா கண் கலங்குதோ அதே மாதிரி தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் களத்தில் இறங்கி குரல் கொடுப்பவர் முத்தமிழன் தி. வேல்முருகன் அவர்கள். மக்களுக்கு முன்னாடி நின்னாதான் அது மக்கள் மூலியமா சென்றடையணும். நோட்டுக்காக சீட்டுக்காக வரல, மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் களத்தில் இறங்கி போராடுறாங்க. இவங்க பின்னாடி நம்ம போகலாம் அப்படின்னு மக்களுக்கு தோணணும்.